தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, நம்ம மைலோவுடைய குட்டி வந்திருக்கு. ஸோ, இவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்னொன்னு இருக்கு. 2 இருக்கு. ஸோ 2க்கும் பேரு கமெண்ட் செக்ஷன்ல இதனுடைய பேர் என்ன வைக்கலாம் அப்படின்றத எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க என்று கூறி, சரி நான் போய் வேலை பார்க்குறேன். நீ போய் உட்காரு. சட்டமன்றத்தில வந்துட்டு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த அந்த அதாவது துணை தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு உதயகுமார் அவர்கள் கொண்டு வந்தது அந்த தீர்மானம். தீர்மானம் என்ன அப்படின்னாக்கா, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்த்து அவர் மீது நம்பிக்கை இல்லை என்கிற அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஆதரவாக கிட்டத்தட்ட 63 எம்எல்ஏக்கள் ஆதரவாக, ஏன்னா டிவிஷன் ஓட்டில் எடுத்திருக்காங்க. ஏன் டிவிஷன் ஓட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, குரல் வாக்குப்பதிவு அப்படின்னு பண்ணும்பொழுது அதில் வந்து சரியாக தீர்ப்பு வராது அப்படின்றதுனால எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால, எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால குரல் வாக்குப்பதிவு எடுக்காமல் டிவிஷன் ஓட்டு அப்படின்னு எடுக்கிறாங்க. 3 டிவிஷன்களாக பிரிக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றம். அதில் பிரிக்கப்பட்டு அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து அந்த எண்ணிக்கையின் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா 63 பேர் வந்து எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவுடைய எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய இதுவரையில் இருந்து வந்த அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு பன்னீர்செல்வம் உட்பட வந்த அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்களும் வந்து இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இவருடைய செயல்பாடு, அப்பாவுவோட செயல்பாடு, ஐஸ்ரூட் அப்பாவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த அப்பாவுடைய செயல்பாட்டுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறாங்க. அப்பாவுடைய செயல்பாடு ஏன் வந்து இந்த மோசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவுடைய ஏஜென்ட் போல செயல்படுவது அப்படின்றது ஒரு புறம். அதையும் கடந்து கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டோ அப்படின்ற மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே கூவுகின்ற ஒரு நபராக அப்பாவு இருக்கிறார். நான் சொல்லலை, இது துரைமுருகனே சுட்டி காமிக்கிறார். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க துரைமுருகன் சொல்கிறார், ஏங்க எங்களை விட அதிகமாக நீங்கள் தாங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. பேரவைத் தலைவர் என்பவர் எதற்காக அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த அவையின் கண்ணியத்தை காப்பதற்காகவும் இந்த அவையின் மாண்பை காப்பதற்காகவும் தான் பேரவைத் தலைவர் என்பவர் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார். பேரவைத் தலைவர் என்று சொல்லும் பொழுது எனக்கு நினைவில் வருவது என்னன்னாக்கா, 2011ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேரவைத் தலைவராக அமர்த்தப்பட்டிருந்தார். திரு ஜெயக்குமார் அவர்கள் பேரவைத் தலைவராக இருந்தபொழுது அந்த முதல் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வாசிப்பார். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்குது. அதில் அவர் சொல்லுவார் என்னென்னா, இந்த பேரவை கூட்டத்தொடரில் அந்த எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க, நாங்கள் எதிர்க்கட்சிக்கு கூடுதலான நேரம் கொடுத்திருக்கிறோம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான நேரம் பேசுவதற்கு இந்த அவை இடம் கொடுத்திருக்கிறது. உண்மையான ஜனநாயகம் என்றால் அதுதான். ஏனென்றால் ஒரு பேரவை அப்படின்னு வரும்பொழுது, ஒரு பாராளுமன்றமோ ஒரு சட்டமன்றமோ இங்கே எதற்காக பிரதிநிதிகள் போகிறாங்க? மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்காக செல்கிறார்கள். தங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை எடுத்து பேசுவதற்காக செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது எதிர்க்கட்சிக்கு நீங்கள் கூடுதல் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அது உண்மையில் இந்த அரசாங்கத்துக்கு தான் நன்மை பயக்கும். ஏன் நன்மை பயக்கும் தெரியுமா? எதிர்க்கட்சி இந்த அரசாங்கத்துடைய குறைபாடுகள், அதாவது செயலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து சொல்லும் பொழுது அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னரே எதிர்க்கட்சி இருந்த அந்த பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ அவர் வந்து எஸ்பிகிட்ட போய் மனு கொடுக்குறாரு, கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. அது எதுக்குமே தீர்வு வரலன்னே சட்டமன்றத்துக்கு வர்றாரு. ஒரு எம்எல்ஏ வேற எங்கே போக முடியும்? காவல்துறையிடம் போகலாம். காவல்துறை எந்த முடிவும் எடுக்கலை. அடுத்தது இவர் கலெக்டர்கிட்ட போகலாம். ஆட்சியரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படின்னா யார்கிட்ட போகிறாங்க? சட்டமன்றத்துக்கு வராங்க. சட்டமன்றத்தில் வந்து பேரவைத் தலைவரிடம் செல்கிறார். அப்போ எங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஏன் கவன ஈர்ப்பு? அரசாங்கத்துடைய கவனத்தை இந்த பிரச்சனையை நோக்கி ஈர்ப்பது அப்படின்றது தான். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்போது இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போன இந்த 60 பேருடைய உயிர், அந்த இரத்தக்கரை என்பது இந்த பேரவைத் தலைவருடைய கையில் இருக்கிறதா இல்லையா? பேரவைத் தலைவர் என்பவர் யார்? சபரீசனுடைய மகளுக்கு பிறந்தநாள் அப்படின்னா அவங்க மேலே அந்த இதில் உட்காந்து பார்வையாளர் மாடத்தில் உட்காந்துருக்காங்கன்றதா இங்கிருந்து எழுந்து கும்பிடு போடுறது தான் பர்த்டே வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறது தான் பேரவைத் தலைவருடைய வேலையா? ஆளுங்கட்சியினரை விட அதிகமாக ஆளுங்கட்சியை புகழ்ந்து பேசுவது தான் பேரவைத் தலைவருடைய வேலையா? இதைத்தான் இந்த பேரவைத் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத மிக தெளிவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துரைக்கிறார். அவர் எடுத்து பேச ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக அந்த நேரலை என்பது துண்டிக்கப்படுகிறது.
இதுக்கு முன்னாடி நேரலை துண்டிக்கப்பட்ட பொழுது அதுக்கு இந்த பேரவைத் தலைவர் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? இப்படிலாம் கூட சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு அதாவது யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி யோசித்து சொல்லி, திட்டம் போட்டு பேசி, ரூம் போட்டு பே யோசிச்சு வச்சு சொன்ன காரணம் அது. என்னன்னா, தொழில்நுட்ப கோளாறு. அதே வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் எழுந்து பேசும்பொழுது, அல்ல மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து பேசும்பொழுது, பேரவைத் தலைவருக்கு தொழில்நுட்ப கோளாறே வரலையாம். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து பேசும்பொழுது மட்டும் அங்கே தொழில்நுட்ப கோளாறு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்கிற மாரி இருக்கா? அப்படின்னா, இல்லை. அப்ப இந்த காரணமாகத்தான் நம்ம வந்து இந்த சட்டமன்றத்தில இந்த தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸும் ஆதரவாக வந்து பேசியிருக்கிறார் அப்படின்றது தெரிய வருகிறது. நாம ஆரம்பத்திலேயே அதான் சொல்றோம். இந்த கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது, எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரோ, எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தாங்களோ, அது மாதிரி இப்பொழுது முன்னெடுத்து செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். அதை ஏற்றுக்கிட்டா உனக்கு மரியாதை. ஏற்றுக்கலைன்னா நீ நீ வந்து பலாப்பழத்தோட ரோட்டில் போய் நிற்க வேண்டியது தான். நடுத்தெருவில் நிற்க வேண்டியது தான். இப்போவும் எதிர்த்து இந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து இவர்கள் வாக்களித்திருந்தால் நேரடியாக இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா கட்சி தாவல் சட்டத்தின்படி அல்லது கட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். கொறடாவுடைய அந்த கட்டளைக்கு எதிராக, உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்று இவர்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிபோயிடும். இருக்கிறது அது ஒன்று தான். முதலமைச்சர்னு சொல்லி பெருமை பேசிய காலம் போய், அமைச்சராவது வரலாம் அப்படின்ற காலம் போய், தலைமை ஒருங்கிணைப்பாளராக கட்சியில் இருக்கலாம் அப்படின்ற காலம் போய், இன்றைக்கே ஒரு பலாப்பழத்தோட இருக்கிற ஒரே ஒரு பதவி என்பது அந்த எம்எல்ஏ பதவி மட்டும்தான். அந்த எம்எல்ஏ பதவியும் பறிவு வேண்டும் அப்படின்றதுனால தான் பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு ஒரு தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் துணை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, சட்டமன்றத்தில் துணை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயகுமார் அவர்களுடைய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்தாங்க செங்கோட்டையனை வைத்து ஏதாவது உருட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது செங்கோட்டையன் வந்து திரும்பவும் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்களோட கூட்டத்தை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சொல்ல வருது அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் ஒன்று தான். அதிமுக என்பது ஒன்றுபட்டு தான் இருக்கிறது. இணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும், இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒன்றுபட்டு தான் இருக்கிறது. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு 2026 வரப்போவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். தேனியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது சொன்னதைத்தான் நான் இப்போ திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது அதிமுகங்கிற கப்பல் தான் வெற்றிகரமாக கரை சேரப்போகிறது. அதில் ஏறிக்கொண்டால் நீ தப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா நீ நடுக்கடலை தத்தளிக்க வேண்டியதுதான். ஏன் வேணால் வந்து காப்பாற்ற மாட்டான். நீ டெல்லிக்கு ஓடினாலும் சரி, நீ அமெரிக்காவுக்கு ஓடினாலும் சரி, நீ எங்கே ஓடினாலும் எவனும் காப்பாற்ற முடியாது. அதிமுகங்கிற அடையாளத்துடன் நீ இருந்தால் உனக்கு மரியாதை. அதிமுக என்கிற அடையாளத்தை துறந்தால் அல்லது அதிமுக என்கிற அடையாளத்திற்கு சவால் விட நீ முனைந்தால் அதோட உன் கதை முடிஞ்சிச்சு. தேவைப்பட்டால் திமுகவில் போய் தஞ்சம் புகுந்துக்கலாம். மற்றபடி ஏன் வேணும் உன்னை ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டான் அப்படின்றது தான் உண்மை. உன்னுடைய மனைவி, குழந்தைகள் இவங்களே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதிமுகங்கிற அடையாளம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் செல்லுபடி ஆகும். அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்றதை அனைவருமே உணர வேண்டும். அப்படி உணரக்கூடியவர்கள் அதன் தலைமையாக தொண்டர்கள் தேர்வு செய்திருக்கின்ற, தொண்டர்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்க வா, ஏற்றுக்கலைன்னா கிளம்பு. அதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவு, அதாவது அதிமுக செய்திருக்கிறது சரியே என்று எடுத்திருக்கின்ற, முதுகெலும்புடன் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஏன்னா அவருக்கும் தெரியும், இதே பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் எழுந்து பேசும் பொழுது அவருக்கு எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தார் இந்த பேரவைத் தலைவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏங்க பேசவே விட மாட்டிங்களா, இது ஜனநாயகமே கிடையாதா அப்படின்னு அவர் வந்து வெதும்பி போய் அங்கேயே சட்டமன்றத்திலே புலம்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். உடனே இதை வைத்து கூட்டணிக்காக அச்சாரமால் கூட்டணிக்கு வர வேண்டுமா அல்லது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது. நான் அதுக்குள்ளே போகலை. வந்தால் உனக்கு நல்லது, வந்தால் உன்னுடன், வரவில்லை என்றால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னையும் மீறி. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி கட்டிலில் அமரப்போவது திண்ணம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களைப் போல நம்ம தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் நேரலையில் ஒளிபரப்புவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றுறது, அதுக்கப்புறம் இந்த நேரலையை எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது துண்டிக்கிறது, இந்த கதையே இருக்காது. ஸ்டாலின் அவரே அவர் சட்டையை கிழிச்சிக்கிட்டாரா இல்லை உண்மையாகவே அது சட்டை மற்றவர்களால் கிழிக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் நேரலையிலே தெரிஞ்சு போயிட போகுது.
அது மாதிரியான காலமும் வரப்போகிறது. அதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வது என்பது திண்ணம். அதை மாற்ற முடியாது. யார் யார் அவர்களுடன் சேர்ந்து வரப்போகிறார்கள் அப்படின்றது தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இருக்கு இல்லையா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கலாம். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட எதிர்பார்ப்பு, கருத்து என்றால் நான் சொல்லக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம். இந்த 3 இயக்கங்களும் ஒன்றாக நின்று, ஒரே அணியாக நின்று திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் இவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நடைபெறும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.